அரசாங்கம் உத்தரவிட்டது. ஆனா அந்த உத்தரவுல என்ன இருந்ததுன்னா, இந்தியா பத்திரிகை ஆசிரியர்னு போட்டிருந்தான் பேரு. பாரதியார்ட்ட கொண்டு வந்து அரெஸ்ட் வாரண்ட் என்று சொல்லக்கூடிய அதை கொடுத்தான். இது பத்திரிகை ஆசிரியருக்கு வந்தது. நான் ஆசிரியர் இல்லைன்னு திருப்பி கொடுத்தேன். அவன் ஓடி போய் மறு உத்தரவு வாங்கறதுக்குள்ள நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இவர் மெதுவா சைதாப்பேட்டை வரைக்கும் கொண்டு போய் பாண்டிச்சேரிக்கு போற ரயில்ல ஏற்றி விட்டான். அங்க போய் திண்டாடினார்னா அங்க போய் கேட்ட முதல்ல இந்தியா பத்திரிகை படிக்கிறவர் யாருன்னு விசாரிச்சார். படிக்கிறவன் இவருக்கு சிஷ்யனா இருப்பான்னு தெரியும். அவனால் வரவேற்கப்படுவான்னு. அவர் தான் அதுதான் கூடைக்கண்ணன் ஒருத்தர் வரப்போறார். அவர் தான் அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் எல்லா உதவியும் செய்கிறார். அப்புறம் 1910ஆம் ஆண்டு இந்த இந்தியா பத்திரிகை தமிழ்நாட்டுக்கு வர முடியாதபடி தடை செய்யப்பட்டு விட்டது வெள்ளைக்காரனால. கையை முடிச்சு போட்டான். சரி, அப்புறம் இவர் வந்த பிறகுதான் இங்க அரவிந்தோ வரார், ஸ்ரீ அரவிந்தோ. அப்புறம் தான் நம்முடைய பபிஷையர் என்கின்ற அந்த பெரியவர் வரார். இந்த 3 பேரையும் எப்படியாவது நாட்டை விட்டு அகற்றி கைது செய்ய வேண்டும் என்பதற்காக உயர்வு நவிர்ச்சியா சொல்லல, அந்த நாளிலே 50 லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணிருக்கு. இன்னைக்கு வந்து 50 கோடி ரூபாய்க்கு மேல போறோம். இந்த 3 பேரை ஒடுக்குவதற்காக வெள்ளையர் அரசாங்கம் அவ்வளவு செலவு பண்ணிருக்கு. ஆனா ஒன்னும் செய்ய முடியல. அப்புறம் இவரே 10 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை நாள் இங்க இருப்பது, புதுச்சேரியை விட்டு வெளியில வந்தார். அந்த 1918ஆம் வருஷம் நவம்பர் மாதம் கடலூர் பக்கம் வந்தபோது ஒரு கைது செய்து விட்டார்கள். ஆனா அரவிந்தோ சொன்னார், போறதுக்கு முந்தைய சொன்னார், பாரதி இந்த தேச விடுதலைக்காக நாம் இப்போது பாடுபடக்கூடாது. நல்லா கவனிங்க, பாரதி சொல்ற மாதிரி சொல்றேன், பச்சை தமிழில் சொல்லுகிறேன். இந்த தேச விடுதலைக்காக நாம் பாடுபட வேண்டாம், தேவையில்லை. நம் மக்களிடம் ஒழுக்கம் இல்லை, செப்பம் இல்லை. ஆகவே சுதந்திரம் வந்தால் அது மண்ணாகி போகும். மக்கள் ஒழுக்க சீலர்களாக விளங்கட்டும், இல்லை என்றால் சுதந்திரத்தை இவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள். நாட்டிலே லஞ்சம் தான் தாண்டவமாடும், அனைத்தும் குட்டிச்சவராக போகின்றனர். ஒத்துக்கொண்டார். அப்புறம் தான் அரசியல் விவகாரத்தில் தலையிடுவதில்லை என்று புறப்பட்டார். கைது செய்தான். எதுக்கு கைது செய்யற? அரசியல் விவகாரம் தானே, இனிமேல் எழுத போறது அப்படின்னு தான். சரி, 30 நாள் சிறையில் வைத்திருந்து வெளியில விட்டுட்டான். அவரை வெளியே கொண்டு வருவதற்கு பாடுபட்டவர்கள் சிபி ராமசாமி ஐயரும் இந்த ஊர்க்காரி அயர்லாந்து அனிபெசன்ட் அம்மையும் பாடுபட்டார். அச்சா 1920ஆம் வருஷம் வரைக்கும் கடையத்தில் இருந்தார், மாமனார் ஊரு. பிறகு 20 செப்டம்பர்ல சென்னைக்கு வந்தார். சுதேசமித்திரன் ஆபீஸ்ல அவருக்கு அந்த அலுவலகத்தில் பணி கிடைச்சது. வழக்கம் போல பார்சாதி கோயிலுக்கு போவார். யானைக்கு ஒரு தேங்காய் கொடுப்பார். குருக்கள் தேங்காய் உடைச்சு பாதி முடிய கொடுப்பார். அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வர மாட்டார், யானைகிட்ட கொண்டே கொடுப்பார். யானை காலில் மிதிச்சு ஒன்றும் அதை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருப்பார். அதுக்கு மதம் பிடிச்ச சமயத்தில் யானை ஒரு சமயம் அவர் பிடிச்சி எடுத்து காது கீழே போட்டு கொண்டது. அப்போ அந்த கோயிலில் சுயம்பாகியாக இருந்த கோடைகிருஷ்ணன் தான் ஓடி போய் அவரை தூக்கி பயப்படாமல் உள்ளே சென்று அவரை கொண்டு வந்து உள்ளது. என்ன பாரதி இப்படி செய்யலாமா, மதம் பிடிச்ச யானை இல்லவா அப்படின்னு. அட போடா பைத்தியம், அது நான் யார் என்று தெரியாமல் பிடித்து இழுத்து விட்டது, அதை பார் அழுது கொண்டு இருக்கிறது. உள்ளபடியே அழுது கொண்டிருந்தது. அப்புறம் 3 மாசம் 4 மாசம் இருந்தார். வயிற்று கடுப்புங்கிற கொடிய நோய் வந்ததும் அதற்கு அவர் பலியானார். அதாவது 1921ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இரவுல 1:30 மணிக்கு. அதனால வெள்ளக்காரன் பஞ்சாங்கத்து பிரகாரம் 12ஆம் தேதி வந்துடும். இதுல என்னன்னு கேட்டா, அன்பர்களே, இந்த தேசபக்தர்கள் 3 சேர்ந்திருந்தார்கள் புதுச்சேரியில் சொன்னேன். பபசி ஐயர் நேற்று தான் அன்பரும் அவர் எழுதிய கம்பராமாயண ஸ்டடி என்ற நூலை வாங்கினார். அவர் தான் கம்பராமாயணத்தை பற்றி ஆங்கிலத்தில் அற்புதமாக எழுதியிருக்கிறார். திருக்குறளை மொழிபெயர்த்தவர் சு ஐயர்னு பேரு. பிரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும், கிரீக் தெரியும், லாட்டின் தெரியும், பல மொழியில புலவர் அவர். அவர் இங்கிலாந்து வந்திருந்தார். பாரட்லா பரீட்சையில தேறினார். இந்த ராஜாங்கத்துக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், அது ஒரு சூழல் எடுக்க வேண்டும், அதை மாட்டேன்னார். அதனால பாரட்லா பட்டம் அவருக்கு கிடைக்கல. அந்த வீர சாவர்கார் என்று பேசப்படுவார் நெருங்கி இருந்தார் அவர். எழுதாத பத்திரிகைக்காக, எழுதாத வியாசத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அது ஒரு பெரிய வரலாறு, சொல்ல விரும்பல. அவர் பெல்லாரி சிறைக்கு அனுப்பினார்கள். அப்போ போலீஸ்காரன் சொல்றார், அப்ப நான் சிறைக்கு போக தயாரா இருக்கிறேன், ஆனா என் நண்பர் ஒருவர் பார்க்கணும், உடல் சரியில்லைன்னார், உடல் நலம். போலீஸ்காரன் நல்லவன், அனுமதித்தான்.
போய் பார்த்தார். அவர் தான் கடைசியா பாரதியை பார்த்தது. பார்த்த அரை மணி நேரத்தில் அவர் இறந்துட்டார். இவரும் சிறைக்கு சென்று விட்டார். இப்படியெல்லாம் பாடுபட்டார்கள். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்ப பாரதியாருடைய திறமையை பற்றி என்ன சொல்லலாம்? இது தெரிஞ்சதை சொல்றேன். நீங்க பார்த்தால் அந்த நாள்ல கல்கி ரொம்ப பெரியவர் தான். ஆனா அனாவசியமா ஏதாவது விமர்சனம் செய்து கொண்டு மாட்டிக்கொள்வார். சத்தியமூர்த்தின்னு பெரிய தியாகி இருந்தார். உங்களுக்கு கேபி சுந்தராம்பாள்னு ஒரு அம்மையாரை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. என்னமா பாடுவார், எவ்வளவு பெரிய பக்தை அவர். பார்த்தாலே அவர் வணங்கணும் போல இருக்கும். வயது முதிர்ந்த காலத்தில் பார்க்கும்போது நான் ரொம்ப நெருக்கமாக பழகி இருக்கிறேன் அந்த அம்மையாரிடம். கலப்பு திருமணம். எஸ்டி கிட்டப்பா ஐயர் இந்த கவுண்ட பெண்மணியை கல்யாணம் செய்து கொண்டார். குரல் அப்படி வெங்கல குரல் இருக்கும், அற்புதமா இருக்கும். பாடினார்னா இந்த முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அம்மா யாருக்காவது தெரியுமா? மிகப்பெரிய தேசபக்தர் சத்தியமூர்த்தின்னு பேர். அந்த சத்தியமூர்த்திக்கு வீடு வாங்கி கொடுத்தார். சென்னையில் இருக்கு வீடு. சத்தியமூர்த்தியிடம் ஒரு சின்ன ஆபீஸ் பாய் மாதிரி இருந்தவர் தான் காமராஜ். அதை சொல்லுவதில் அவர் பெருமை அடைவார். காமராஜ் சொல்லுவார், எங்களுடைய எஜமான் பாருவர். புரியுதா உங்களுக்கு? இந்த அம்மையார் அவருக்கு வாங்கி கொடுத்தார். இந்த சத்தியமூர்த்தி உடல் ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. பரவாயில்ல, வெளியில வந்தார். கல்கி என்ன பண்ணிட்டார், நல்லவர் தான், அவருடைய நாக்கு இப்படி பொல்லாத நாக்கு. சத்தியமூர்த்தி சிறைக்கு சென்றார். வழக்கம் போல ஏதோ சாக்கு சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார். பத்திரிகையில் எழுதின 2ஆம் நாள் அவர் இறந்து விட்டார். சாக்கு சொல்லியா வந்தார் அவர். பொல்லாத காலம். அதே மாதிரி பாரதியார் வந்து உலக கவி இல்லைன்னு எழுதினார். ரொம்ப தானே இருக்கு. கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்தவடன்ல ரா கிருஷ்ணமூர்த்தி ஆகிய கல்கி பணி செய்து கொண்டிருக்கும் போது மகாகவியை ஓஹோ என்று மகாகவி என்றும் உலக கவி என்றும் பாரதியாரை சொல்லுகிறார்கள். அவர் உலக கவி இல்லை எழுதினார். தாங்குவாரா பாரதிதாசன்? பிச்சு விட்டு ஆரம்பிச்சு அழகாக முடிச்சவித்தால் அருகிருப்போர் பார்த்திருப்பார். அழகா முடிச்சவிக்கிறதுட்டு போய் நாங்களாம் பார்த்துட்டாருன்னு கேட்டார் இல்லையா? இப்படி சில தப்பு காரியம் பண்ணிடுவார். ஆனா பின்னால பாரதிக்கு மணிமண்டபம் அவர் தான் கட்டினார், பிராய்ச்சித்தம் பண்ணார். அப்புறம் தம்முடைய பத்திரிகைக்கு ஒரு குறிக்கோளாக ஒன்று வச்சார். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடம் நற்றவ வானின் நனி சிறந்தனவே. ஏன் சொல்றேன் தெரியுமா? பாரதியார் ஓசப்படாம பிற செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். யாருக்கும் சந்தேகமே வராது. இது 100க்கு 100 தமிழ்னு சொல்லுவீங்களா அல்லது வேற பாஷைன்னு சொல்லுவீங்களா? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடம் நற்றவானின் நனி சிறந்தனவே ஜனனி ஜன்ம பூமிஷ்ச சொர்க்காதபி கரியசி. இதுதான் சம்ஸ்கிருத பிராவர்த்தம். எவ்வளவு நாசுக்கா சரியா பார்த்தீங்களா? யாருக்காவது தெரியுமா? சொல்றார் குயில் பாட்டினுடைய பெருமையை சொல்லும் போது பசுர் வேத்தி சிசுர் வேத்தி வேத்தி கானரசம் பணீகி. பாட்டு என்ன செய்யுமா? குழந்தைய மயக்கும், விலங்க மயக்கும், பாம்பு கூட அதுக்கு கட்டுப்படும். பாட்டுடைய பெருமை இது. இந்த இந்த வடமொழி பழமொழி சொல்லும், பசுர் வேத்தி சிசுர் வேத்தி வேத்தி கானரசம் பணின்னு. பாரதியார் காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் சுவையதனை பாம்பறியும் என்று உரைப்பார். தகல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிட தித்தறிகிட தித்தறிகிட தித்தோம்னு முடிப்பார் பாட்டை. தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோனா காளிதாசன் சொன்னது. அது வயசு கணிக்கப்படுவதில்லைன்னு ரகுவம்சத்துல 11வது கண்டத்துல சொல்லப்பட்ட செய்தியை தூக்கி தமிழுக்கு கொடுத்துருவார். அப்ப எங்க சேக்கிழார், நான் வணங்கும் தெய்வமாகிய சேக்கிழார் பெருமான் மூர்த்தி நாயனார் புராணத்துல மலையம் தர வந்த மந்த மெய் வைத்த காலும் தரு ஞாலமளந்த மேன்மை தமிழ், ஞாலமளந்த தெய்வ தமிழும் தரும் செவ்வி மனம் செய் ஈரம்னு பாடியிருக்கிறார். மதுரையில மூர்த்தி நாயனார் என்ற பெரியவர் இருந்தார். சந்தன கைங்கரியம் இன்னும் கோயிலுக்கு போனா பார்க்கலாம். சந்தன முட்டுப்பாடு வந்தோன்னா கையே தேய்ச்சி அரைச்சார் அவர். அந்த சந்தன கல்லை போய் பார்த்துட்டு வாங்க. முக்குருணி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும் சந்நிதி, அதுக்கு பக்கத்தில் அந்த உழவு பெரிய சந்தனக்கட்டை இருக்கும். அப்ப மதுரையை பத்தி ஒரு முறை தமிழ் ஞாபகம். தமிழ்னா என்ன? பாரதியாரே சொல்லியிருக்கார், இது தென்றலுடன் பிறந்த பாஷை. பாரதியார் சொன்னார், இப்படி நான் சொல்லவில்லை, புலவர் போப்பையர் சொல்லுகிறார். அதான் கவனிக்கணும். புலவர் போப்பையர் சொன்னார், தம் நாட்டு பெண்களை பார்த்து உங்களுடைய அழகிய அதரங்களுக்கு உதடுகளுக்கு
ஆங்கிலத்தை விட, பிரெஞ்சை விட, ஸ்பானிஷை விட, இத்தாலிய மொழியை விட தமிழ் அழகாக இருக்கும் பயிலுங்கள். அப்படி தமிழுக்கு தென்றலுடன் பிறந்த பாஷை. எங்கிருந்து பிடிக்கிறார் போப்பு? குமரகுருபரர் எழுதுகிறார், தென்னன் தமிழுடன் பிறந்த சிறுகால் அரும்ப தீயரும்பும். கால்னா காற்று, சிறுகால்னா சின்ன காற்று, தென்றல் அர்த்தம். தென்றலோட எது பிறந்தது? தமிழ் பிறந்தது. தென்னன் தமிழுடன் பிறந்த சிறுகால் அரும்ப தீயரும்பும் சொல்லுவார். ஆக இங்க என்ன பாரதியார் சொன்னார்? பாரதியார் பிடிக்கிறார், ஞானம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ்னு வெளியனுடைய தெய்வமாகிய சேக்கிழார் பிரான் அருள் இருக்கிறார். ஞானம் அளந்த மேன்மை, மேன்மை தெய்வ தமிழ். பாடுறார் பாரதியார், வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்திடு வளர்மொழி வாழியவே. எங்க பிடிக்கிறார் பாருங்க, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். இது மாதிரி ஆழ்கடன் சொல்லலாம். அவருக்கு தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும். சொல்றார், of the 4 typical Dravidian languages with which I am acquainted, Tamil contains more of occult element ன்னு சொல்றார். இந்த சித்தர் பாஷையெல்லாம் பாடுவார். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் சொல்லுவார். அப்போ இந்த 4 பாஷைகள், திராவிட பாஷைகள் தெரியும், ஹிந்தி தெரியும், வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அக்னி அண்ட் அதர் போயம்ஸ் ஒரு வால்யூம் இருக்கு, பாரதியார் எழுந்தது. எஸ்ஏஸ் அண்ட் ப்ரோஸ் பிராக்மெண்ட்ஸ் ஒரு வால்யூம் இருக்கு. மெக்டொனால்ட், பிரான்சே மெக்டொனால்ட் இருக்கு. அவர் எழுதிய ஆங்கில கடிதம் 16 பக்கம், அற்புதமான தமிழ் இருக்கும். என்ன மாதிரி மொழிபெயர்த்திருக்காரு தெரியுமா? ஆண்டாள, நம்மாழ்வார, அருணகிரிநாதர் சொன்னார். ஆனா அது அந்த செய்தி தவறு. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு அருணகிரிநாதர் சொல்றோம். மலடி வயிற்று மகன் போலேங்கிற பாட்டு பலருக்கு தெரியலாம். ஆனா அருணகிரிநாதர் பாடல. அருணகிரிநாதர் மாதிரி திறம்படைச்சவர் ஒருத்தர் பாடி இருக்கிறார். இவையெல்லாம் ஆங்கிலத்தில் தந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார்? வெள்ளை விழிசங்கம் இடங்கையில் கொண்ட விமலன் என குறுக்காட்டான் உள்ளம் புகுந்து நாளும் கூத்தாட்டு காணும்னு சொல்லிவிட்டு வெள்ளை குயிலை பார்த்து சொல்றார், வெள்ளை இருந்து மிழற்றி மிழற்றாது என் வேங்கடவன் வர கூவாயின்னு பாடியிருக்கிறார். வெள்ளை விழிசங்கம் இடங்கையில் கொண்ட விமலன், அந்த வேங்கடத்து பெருமான சொல்றார். இடக்கையிலே, இடதுகைன்னு சொல்லாங்க, இடக்கை தான். இடக்கையிலே இந்த வெள்ளை சங்கம் வச்சிருக்காது, விழிசங்கம் கூப்பிடும். விழிசங்கத்தை மொழிபெயருங்க. வெள்ளை விழிசங்கம் இடங்கையில் கொண்ட விமலன். அமலன் வேற, விமலன் வேற. விமலன் மலம் இல்லாதவன், அமலன் பிறர் மலத்தையும் போக்குபவன். தமிழ் எப்படிப்பட்ட மொழி தெரியுமா? அடையப்பா, எத்தனை ஆண்டு படிச்சாலும் கிட்ட நெருங்க முடியாது. இங்க சொல்றார், வெள்ளை விழிசங்கம் இடங்கை. பாரதியோட மொழிபெயர்ப்புக்காக சொல்ல வந்த விழிசங்கம் கூப்பிடுது. ஒயிட் சம்மனிங் காஞ்சுன்னு சொன்னார். சம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சம்மன் இல்லாம ஏன் ஆஜராரன்னு பழமொழி கூட உண்டு. அப்ப சொல்றார் வித், அப்புறம் சொல்றார் மெல்ல மிழற்றி மிழற்றாது, மிழற்றி வித் பேப்லிங்ஸ் which are yet no babblings சொல்லுவார். அருமையா இருக்கும் அவருடைய ஆங்கிலம். பிரெஞ்சு மொழி தெரியும். ஐ ஹவ் என்ஜாய்டு விக்டர் ஹியூகோ இன் தி ஒரிஜினல் எழுதுகிறார். அந்த பிரெஞ்சு தேசிய கீதத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு மாதிரி சொல்றேன், the lives of great men all remind us we can make our lives sublime. இது எங்கேயோ லாங்ஃபலோ ஒரு மூலையில சொன்னது. அத மேலோர் புகழை விருக்கும் சரிதையலாம் ஏனோர்க்கு ஓர் உண்மை உணர்த்தும் அகுது என்னையேல் ஊக்கத்தால் யாமும் எம் வாழ்க்கை உயர் உடையது ஆக்கிட வல்லேன் எனல். இது ஆரம்ப கால முயற்சி. அதனால கொஞ்சம் கடுமையா இருக்கும், பின்னால போக போக சௌக்கியமா இருக்கும். காதல் பாதை தான் கரடு முரடு என்பார். என்பார்னு சொன்னாலே ஜாக்கிரதை ஆயிடணும். தி கோர்ஸ் ஆஃப் ட்ரூ லவ் நெவர் டிட் ரன் ஸ்மூத். இது ஷேக்ஸ்பியர். இவர் காதல் பாதை தான் கரடு முரடாம் என்பார்னு சொல்வார். பல இடங்கள்ல அப்படி தூக்கி போட்டுவார். ஒரு ஆங்கில சஞ்சிகை ஒன்று இருந்து யாரும் கேள்விப்படாத சஞ்சிகை, ஹெரால்ட் ஆஃப் தி ஸ்டார். அது ஜான் ஸ்கர்னு ஒருத்தர் பாட்டு எழுதினார். தி டவுன் ஆஃப் லெட்டர்ஸ் பிரிட்டன்ட்னு அதுக்கு தலைப்பு. என்ன சொல்றார்? வயசானதுனால குட்டிச்சவரா போயிட்டோம், பிள்ளை பிராயத்திலேயே இருந்திருக்கப்படாதா? அப்படி பிள்ளையா இருந்தா எல்லாருமே அந்த பாவம் செய்யாம இருப்போமே. இன்னொரு பாட்டு எழுதினார். அதை பார்த்து அதை படித்த பாரதியாருக்கு அதை தமிழ்ல கொடுக்கணும்னு ஆசை, மொழிபெயர்த்து கொடுத்தார். கற்பனை ஊர்னு. அதுக்கப்புறம் அரவிந்தருடைய பாடல் ஒண்ணு, அருமையான பாடல், கிளவுடுன்னு இருக்கும், அற்புதமா மொழிபெயர்த்தார். இருந்தாலும் கொஞ்சம்
அவர் நினைச்ச அளவுக்கு சுலபமா செய்ய முடியல, என்னை மீறி சில கரமுரா சொற்கள் வந்து விட்டன, மன்னிக்கவும். கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தமான வார்த்தை வந்துவிட்டா, கரமுரா சொற்கள் வந்து விட்டன, மன்னிக்கவும் சொல்லுவார். அப்புறம் என்னவோ மூடி வச்சுக்கிட்டு காயத்ரி மந்திரம் சொல்ல மாட்டேன், உங்களுக்குலாம் தப்பு, நாங்க தான் சொல்லுவோம்னு சொல்றோமே. தாழ்த்தப்பட்ட குலத்தில் இருக்கக்கூடிய கனகலிங்கத்துக்கு பிரம்மோபதேசம் பண்ணார், பூணல் போட்டு வச்சார் தெரியும் இல்லையா பாரதி? அவர் பறையர். அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப தாழ்த்தப்பட்ட குலத்தில் இருக்கிறார். எவன்டா சொன்ன? நான் போடுறேன்டா பூணல் வட. அக்னி வளர்த்தவர் பபசேயர், மந்திரம் சொன்னவர் ஸ்ரீ அரவிந்தோ, பூணல மாட்டினவர் பாரதியார். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை உண்டு பாரதியார், மாம்சம் சாப்பிடாம இருப்பியா, போட்டு வைக்கிறேன், அவ்வளவு. அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. அப்படி இருந்தா செய்வன், அப்படி இருந்தா நல்லது, இருந்தா பழசா இருந்தா விட்டுடும். 2 பேருக்கு பொண்ணு கொடுத்து அர்ஜுன் என் குருநாதன் அவர் எழுதிக்கார் புஸ்தகம், அற்புதமான புஸ்தகம் கனகலிங்கம். அப்ப காயத்ரி என்ன அவங்க தான் சொன்னாங்க, காயத்ரி உபதேசம் தானே பண்ணார். தத் சவித்ருவரேண்யம் பர்கோ தேவசிய தீமை தீயோ யோன பிரச்சோதையார் சொல்லி கொடுத்தார். என் பாட்டில் எழுதினா பாஞ்சாலி சபதத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். என்ன சொல்றார்? செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கிறோம், அவன் எங்கள் அறிவு விளக்க முறை செய்திடுகவே. இவ்வளவுதான் காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம். அதை உடைச்சு போட்டார். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றேன், பாரதியை எங்க நான் பார்க்கிறேன், அது என்னன்னு தெரியல. தமிழ்ல தேக்குன்னு ஒரு சொல்லு இருக்கு. தேக்குன்னு சொன்னா புரியாது, ஏப்பம்னு சொன்னா தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ்பெக்டரேஷன், பெல்ச்சி. இஞ்சி உண்டானுக்கு இஞ்சி தேக்கு வருமா போலே, சாத்திரக்காரனுக்கு சாத்திரமே வாயில் வரும்னு ஒரு வச்சனம். இது ஒரு புத்தகம் சும்மா ஒரு இந்த சேரிட்டி ஷாப் உங்க ஊர்ல நிறைய இருக்குது, நல்ல புத்தகங்கள் கிடைக்கும். அதில் போனேன், 15 பென்சு கொடுத்து வாங்கினேன். இதை பாருங்க, பாரதியார் எங்க இருக்காருன்னு சொல்றேன். ஐ டெடிகேட் திஸ் புக் டு மை ஹஸ்பண்ட், அவர் பேர் RA, who is the soul mate. நம்ம வெள்ளக்காரி எழுதுறா, நமக்கு அந்த சொல்லே கிடைக்கலையே. To my husband Ra, who is the soul mate, I have been looking for through so many lifetimes. ஒரு பிறப்பு இல்ல, இந்த செமெட்டிக் ரிலிஜன் சொல்லக்கூடிய ஒரு பிறப்ப சொல்லல இருந்தம்மா, யூத மதம் சொல்லக்கூடிய ஒரு பிறப்ப சொல்லல, கிறிஸ்துவன் சொல்றதையும் சொல்லல, இஸ்லாம் சொல்றதையும் சொல்லல. Through so many lifetimes, and also to my son John, whose never failing cheerfulness and delight and joy in living makes every day forever new. சொன்னார் இல்லையா? இந்த அம்மாவுடைய பாரதியார் இந்த கண்ணன் கண்ணம்மா பாட்டுலாம் எழுதினாரு. அதுல நாணிக்கண் புதைத்தல்ங்கிற தலைப்புல ஒரு பாட்டு எழுதிக்கிறார். இது என்ன சொல்றாரு இந்த அம்மா? ஐ ஹவ் பீன் லுக்கிங் ஃபார் த்ரூ சோ மெனி லைஃப் டைம்ஸ் சொன்னாள் அல்லவா. இவர் சொல்றார், பாரதியார் காதலியாகிய கண்ணம்மாவை பார்த்து, நான் என்ன அந்நியனா உனக்கு, நீ மாட்டுக்கு நாணி கண்ணை புதைக்கிறியம்மா, நேற்று முன்னாளில் வந்த உறவல்லடி, மிக நெடும் பண்டை காலம் முதல் நேர்ந்து வந்ததாம், போற்றும் ராமன் என முன்பு உதித்தனை, அங்கு பொன்மிதலைக்கு அரசன் பூமடந்தை நான், ஊற்று அமுது என்ன ஓர் வேங்குழல் கொண்டோன், கண்ணன் உருவம் நினக்கு அமைய பார்த்த நங்கு நான். நீ கண்ணனா இருக்கும்போது நான் அர்ஜுனன், நீ ராமனா இருக்கும்போது நான் சீதை. அப்ப என்ன சொல்றார்? இன்னும் கடைசி வரை ஒட்டிருக்குமாம், இதில் ஏதுக்கு நாணமுற்று கண்புதைப்பதே. இந்த சோல் மேட்டுங்கிறத இங்க பார்க்கலாம். அது தொடர்ந்து தொடர்ந்து வரும் என்பதை காட்டினார். அப்புறம் ஜாய் ஆஃப் லிவிங்கை சொல்லும் போது பாரதியார் சொல்லுவார், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை சின்ன முறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடின்னு சொல்லுவார். எதை எடுத்தாலும் பாரதியை நீங்க சந்திக்க முடியுங்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னால வாங்கின ஒரு புத்தகத்தை சொன்னேன். சாதாரணம் இல்ல, பெரிய 3 கார்டினல் வர்ச்சூஸ் சொல்லுவாங்க கிறிஸ்துவத்தில். ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? எனக்கும் திருப்தி இல்லை, உங்களுக்கும் இல்லை. ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டின்னு பேரு. இதான் முக்கியமானது. சேரிட்டின்னா அன்புன்னு அர்த்தம். முன்பே ஒரு முறை சொன்ன ஞாபகம். சேரிட்டிங்கிற சொல்லுக்கு காரிட்டாஸ், லவ்னு அர்த்தம். இதுதான் முக்கியம். நீங்க வையத்துல வாழ்வாங்க வாழணும்னு வள்ளுவர் போய் கேட்டா சுருக்கமா சொல்லியிருக்கேன்னு சொல்லுவார். சுருக்கமான 1330 குறள் சொல்லியிருக்கேன் பாரு. 10 உரையும் பாருங்க, படிக்க விடாம விடுவாங்க. ஒத்த பாட்டுல சொல்லணும். ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி.
உயிரிடத்தில் அன்பு வேணும், அதான் லவ், சேரிட்டி. தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், ட்ரூத். வைரமுடைய நெஞ்சு வேணும், ஹோப். இது வாழும் முறைமையடி பார்ப்பான். தெரிந்து போச்சா? அப்ப அதனால நான் சொல்றேன், பாரதியார் சொன்னார், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பான்னு சொன்னார். யாழ்ப்பாணத்து சாமிங்கிறவரை சொல்றார். அதை குறிப்பாவது சொல்லிவிடுறேன், வேற யாரும் இல்லை. இன்றைக்கு சமீப காலம் வரை லண்டன் மாநகரத்துக்கு விஜயம் செய்து பலரை ஆட்படுத்திய பெரியவர். அவர் உங்களுக்கு தெரியும். அவருடைய குரு அவர் தான் திருக்கோவிலூர்ல ஞானானந்த சாமிங்கிற பெயரோட விளங்கினார். அவரைத்தான் பாரதியார் குள்ளச்சாமி என்ற பெயராலே போற்றி இருக்கிறார். அவர் தேசப்பட்டவர் இல்லை. அச்சத்தை நிறைய இருக்கு. நம்ம யோகநாதன் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பலருக்கும் பயன்பட வேண்டும் என்று அவர் இந்த கைங்கரியத்தை ஓசப்படாமல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அந்த குள்ளச்சாமியை பற்றி நிறைய பாரதியார் சொல்லியிருக்கிறார். நேரம் இருந்தால் அதை பார்க்கலாம். இதை விட ஒரு முக்கியமான அது மாதிரி குரு என்றால் யார் என்று கேட்டா, நாம எவ்வளவு படித்தாலும் நாம குரு ஆயிட முடியாது. குரு வேற, ஆசிரியன் வேற. எழுத்து அறிவித்தவன் ஆசிரியன்னு சொல்லல, எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். எழுத்துங்கிறதுக்கு வடமொழியில அக்ஷரம்னு பேரு. க்ஷரம்னா அழிவது, அக்ஷரம்னா அழியாதது. அப்ப எழுத்துன்னா அழியாததுன்னு அர்த்தம். கா ஞானம் எழுதி அழிச்சு விடலாம், ஆனா இது அழிக்க முடியாது. இந்த எழுத்து அழிக்க முடியாது. அதுக்கு என்ன பேரு? திருவைந்தெழுத்து. அந்த திருவைந்தெழுத்தை அறிவித்தவன் இறைவனாகும். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே என்பது சிவஞான போதம். இங்க என்னாச்சு, ஒரு முறை ஒரு செய்தியை சொல்றேன். பாரதியார் சொல்லுவார், யார் குருன்னு கேட்டா, யான் கற்ற கல்வி எல்லாம் பலிக்க செய்தான். நம்ம கல்வி ஏற்றளவுல நிற்கும், குருநாத அருளாலே அது பலிக்கும், அனுபூதியாக மாறும். விவேகானந்தர் மாதிரி படித்தவரே கிடையாது. படிப்புனா என்னன்னு தெரியாதவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. அங்க போய் இவருடைய கல்வி பலிச்சது. என்ன ஆச்சு, இந்த இந்த பாண்டிச்சேரியில சித்தாந்த சாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, அற்புதமான கோயில். அங்க நான் போனேன். இந்த சித்தாந்த சாமி கோயிலை பத்தி பாரதியார் பாடியிருக்கிறார். அந்த கோயிலுக்கு போவதற்கு முன்னால ஒரு சுடுகாடு இருக்கு. அடாடா, மகாமேத இந்த சுடுகாட்டை நிர்மாணம் செய்தவன். ஒரு பலக தொங்கும், இன்று இவர் நாளை நீராக இருக்கலாம், ஒழுங்காக செயல்படும். என்ன அறிவு! பக்கத்தில் சித்தாந்த சாமி கோயில். ஒரு குயில் தோப்புக்கு போயிட்டு இளைப்பாரி இங்க வருவார். வந்து சித்தாந்த சாமி கோயில் இருக்கும்போது ஒரு முறை யானைக்காலில் இருக்கக்கூடிய சன்னியாசி பாரதியாருக்கு நோயை கண்டா பயம் வந்துடும். அவர் வந்து ஒரு காலில் விழுந்தார். விழுந்த உடனே அவர் பார்த்து, எதற்காக நம் காலில் விழுகிறீர்? இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அது சரி, நீர் யார்? என் பேர் கோவிந்தசாமி. எம்மை உமக்கு அறிமுகம் செய்தது யார்? கோழைக்கண்ணன். அப்படியா? சரி சரி சரி, வருகிறேன் போயிட்டு நேரா கோழைக்கண்ணன் வீட்டுக்கு வந்தார். ஏ கண்ணா, நீ செய்கின்ற காரியம் சரியில்லை. என்ன சரியில்லை? இன்று யாரோ ஒருவன் கிருஷ்ணசாமி என்று பெயரான், யானைக்கால் உடையவன், என் காலில் விழுந்து வணங்கினான். ஐயே, என்னால் பொறுக்க முடியவில்லை. என்ன பாரதி, கோவிந்தசாமி உன் காலில் விழுந்து வணங்கினாரா? ஆம், வணங்கினார். என்னது? அவர் காலில் நீ விழக்கூடிய காலம் எட்ட இல்லை, ஒரு நாள் விழுவாய். அப்படியா? அவ்வளவு பெரியவரா? அப்படியா? பாருங்க சொல்றார். அது என்ன நடந்ததுன்னு கேட்டா, ஒரு நாள் கோவிந்தசாமி பாரதியார் வீட்டுக்கு வரார். வந்து கொண்டிருக்கும் போதே பாரதியாருக்கு சொன்னேனே, 5 வயதிலே தாயை இழந்தவர், ஆசைமுகம் மறந்து போச்சு. அந்த கோவிந்தசாமி வரும்போதே பாரதியாருடைய அம்மா மாதிரி வரார். ஆச்சரியமா இருக்கு. கிட்ட வந்தோடனே, வாங்கோ, வீட்டிலே திருவடி பதிப்பிக்க வேண்டும் வேண்டுகிறார். இந்த யானைக்காரர். யானைக்காரன் சொன்னார் இல்லையா, மனதில் ஏதோ எண்ணம் இருக்கு. என்னன்னு தந்தையார் மாதிரி வந்தார், இறந்த தந்தையார் மாதிரி வந்தார். இன்னும் குழப்பம் இருக்கு, என்ன செஞ்சு கேட்டார். அம்மா முகம் மறந்து போச்சு, அம்மாவை பார்க்கணும்னார். பாரு, கையை காண்பித்தார், தாயுடைய உருவத்தை காட்டினார். அப்புறம் சொல்றார், அடாடா என்ன பாக்கியம் பாருங்க,
என்ன உதவி பாருங்க நம்ம யோகநாதன் பண்ணியிருக்கிறாரு. மாங்கொட்டை சாமி புகழ் சிறிது சொன்னோம். நம்ம அந்த நம்ம பெரிய குரு இருக்கிறாரே அந்த திருக்கோவலூர் பெரியார், அவர் பாரதியாருடைய நெருங்கிய நண்பர். அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இங்க இருக்கதா இங்கதான் தெரிந்து கொண்டேன். பன்மை திகழ் கோவிந்த ஞானி பார்மேல் யாங்கற்ற கல்வியெல்லாம் பலிக்க செய்தான். நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது அனுபவமா மாற வேண்டும் என்றால் குருவினால்தான் சாத்தியம். எம்பெருமான் பெருமை இங்கு இசைக்க கேளீர் சொல்றார். ஞானக்கால் என்று எந்த காலை குறை சொன்னாரோ அதை வர்ணிக்கிறார். பொன்னடியால் என் மனையை புனிதமாக்க போம்தான் இம்முனி ஒரு நாள் இறந்த பக்கத்தில் இருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, நாம போய் பாரதியார் பத்தி பேசக்கூடாது. இந்த மந்திரிக்கு பாரதியார் மீது எவ்வளவு ஈடுபாடு, இவருக்கு தமிழ்ல எவ்வளவு ஆசைன்னு சொல்லணும். அதை தவிர பாரதியார் கொண்டுடுவான். மந்திரி மாறும் மகராஜர்களும் போனவன் பெருமை புகழ்வார் புகழ வீணன் உனக்கு வேலை உண்டாங்கே பாரதி உறங்கும் பளிங்கு கல்லறை பக்கத்து இன்னும் பற்பல ஒன்றில் நீயும் முடங்கலாம் 3ஆம் நாளில் எழுந்தும் வரலாம் இணையிலா கவினி இல்லை என்று ஆரே சொன்னார். இன்றைக்கு பிழைக்கும் வழியை போய்ப்பார் என்று ஒரு குரல் கேட்க போர்வையை நீக்கி புறப்பட்டேன். இதுதான் நடக்கிற சமாச்சாரம். இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் புத்தி வரல, வர வேண்டாம்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக கலா சம்ரட்சணம் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்க தான் நஷ்டப்படணுமா, நாங்க படக்கூடாதான்னு ஒரு ஸ்ரீலங்கா நண்பர் முன் வந்தார். அது ஒரு விசித்திரமான, இதுக்குன்னே பிறந்தவர். அந்த நாட்டில் அந்த காலத்துல 30,000 ரூபாய் மாசம் வரும்படியை விட்டு அங்க ஒரு அச்சகம் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு நட்பு பாலமாக விளங்கணுங்கிறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கார். சச்சிதானந்தன்னு பேரு, சென்னையில் இருக்கிறார். நான் சொன்னேங்கிறதுக்காக இதை போட்டுட்டார். இதுல இருக்கக்கூடிய விளக்கம் நீங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கூடவே அது வரும். யூ ட்ரீட் இட் அஸ் எ வேர்டு மெக்கும் சொன்னார். கை நூலாக வித்திருங்கள் சொன்னார். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு அளந்து சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. இது உங்க கை நூலாக இருக்கணும். இது நான் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த பிரகாரம் அதுக்கு மேல் பிரதிகள் வேண்டுவோர் அன்பரிடம் தெரிவித்தால் வரவைத்து கொடுப்பார். ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பா. பரமேஸ்வரா அப்படி இறைவன் அப்படி காட்டிட்டு வச்சிருங்க. ஒன்றும் செய்வாங்க, இறைவன் காட்டிட்டு வச்சா சின்ன சுவாமி அம்மா அங்கே காட்டிட்டு கொடுங்க, அங்கே வச்சிருக்கேன். அவ்வளோதான், அது ஒன்றும் செய்வாங்க. அது போகிறோம். பரமேஸ்வரா உங்க நல்லதம்மா போருமா. ஒரு இன்னைக்கு அமாவாசை, அவ்வளோதான். உணவு ஆயிட்டு நீங்க வாங்க. நான் வரவா? இல்ல வாங்க, இல்ல அவங்களுக்கு எழுந்தொரு சிரமங்கள் இருக்கும் என்றால் ராமநாதனுடைய அம்மா சொல்லுவேன். அவரோட அப்பா இது டேமேஜ் ஆயிருக்கு. உங்களோட ஒன்று இருக்கு பாருங்க, அது இருக்கட்டும். அதை நான் ஒரு வச்சுருக்கேன். அதுக்கு நான் நல்லா போடல. ஆமாம், புற போடுவோம். இப்போ இல்லை, இது நல்லா போட வேண்டாம். உங்கள் கையில் இது போடலை, உங்களோட கையில் ஒன்றிலே போடணும். ஆமாம், சிறுமன்ல இருப்பாரு. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நானே எடுக்கிறேன். நீங்கள்
இந்த ஐக்கிய முருகன் கோவில் பரமஹம்ச அவர்கள் இப்போ 30 வருஷமா இங்கே ஒரு நிமிஷம் அந்த புத்தகம் அதை பற்றி ஒரு உலகத்தில் பிறந்த அனைவரும் மரணத்துக்கு ஆளாக வேண்டியவர்கள். மரணத்தில் இருந்து என்னை அமர்நிலைக்கு இட்டுச் செல்வாயாக என்று உபனிஷம் பிரார்த்திக்கின்றது. உலக வஸ்துக்கள் அனைத்தும் அழிவுக்கு உட்பட்டவை. கடவுள் ஒருவரே என்றும் அழியாமல் அமிர்தாக இருப்பார். மனிதன் மரணத்தை கடந்து அமிர்தமாக விட வேண்டுமானேன் அவனும் கடவுளாய் விட வேண்டும். இதையேதான் வேதாந்தம் உபதேசிக்கின்றது. மனிதன் ஒவ்வொருவரும் கடவுளேதான். ஆனால் இந்த உலக வாழ்வில் அவன் கடவுளிடமிருந்து பிரிந்திருப்பது போல் காணப்படுகிறான். அவன் மீண்டும் கடவுளே ஆக முடியும். அந்த நிலையை பெறுவதே அவனது கடமை. முடியுமானால் இந்த பிறவியிலேயோ அல்லது படிப்படியாக அடுத்த ஜென்மங்களின் மூலமோ மனிதன் கடவுளோடு இரண்டர கலந்து விட வேண்டும் என்பதே வேதாந்தம் போதனை. இதற்கு சிவபூஜைதான் முக்கியம். சிவன் தான் மோட்சத்தை அடைய உதவி செய்யும் கடவுள். திருச்சிற்றம்பலம். சாரமான பேச்சு. தலைவர் நாகரத்னம் சரி. அடுத்தது சிதம்பர பிள்ளைவர் முன்னாள் தலைவர். அடுத்தது டாக்டர் பாலசேகரன் அவர்கள். அவர் முன்னாள் தலைவர். வணக்கம், நன்றி. அடுத்தது கலசத்தின் ஆசிரியர் நக்குணதயாளன் அவர்கள். இதுல வரணும் கலசத்துல. என்று மிக அழகாக எனக்கு மிக பிடித்த ஒரு கவிஞர். என்னுடைய ஆரம்ப காலத்திலே இருந்து கவிதை என்று சொன்னால் பாரதியார் கவிதைகள் தான் கவிதை என்று நம்பி வாழ்ந்த ஒரு கவிஞரை பற்றி மிக அழகாக கூறினார். அவ்வப்போதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பாரதி கீர்த்தன் என்கின்ற புனப்பெயரிலே நான் பாரதியார் மூலமாக கருத்தனமாவேன். இந்த பாரதியார் அன்று மக்களுக்காக எழுதினார். இன்றும் மக்களுக்காக அவர் எழுதிக் கொண்டிருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், அவருடைய கவிதைகளை படிக்கின்ற, ஆழமாக அவருடைய கவிதைகளை பற்றி சிந்திக்கின்ற எவனுமே கவிஞனாகாமல் இருக்க முடியாது. அந்த கவிதை யூற்று ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் கவிதைகளாக வெளிப்படும் பொழுது ஒவ்வொரு பாரதிகளாக இந்த உலகத்திலே தரிசனம் செய்கின்றார்கள். சைவ முன்னேற்ற சங்கத்திலே முதலாக நான் ஒரு நாடகம் ஒன்றை கூட வெளியிட்ட பொழுது அந்த நாடகத்துக்கு நான் வைத்த தலைப்பு பூலோகம் வந்த பாரதியார் என்பதுதான். இந்த பாரதியார் இன்றைக்கு இந்த பூலோகத்திலே வந்தால் என்னென்ன மாதிரியெல்லாம் அவர் இன்றைய நிகழ்வுகளை கவனிப்பார் என்பதனை அடிப்படையாக வைத்து பூலோகம் வந்த பாரதியார் என்ற ஒரு நாடகத்தினை நாங்கள் மடியேற்றினோம்.
அது மிக வெற்றிகரமாகவும் நடந்தது பாரதியாரின் ஆசிரியர். அதையடுத்து அந்த பாரதியாரை பற்றி அவருடைய வரலாறை, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நாங்கள் அறியாத பல விடயங்களை பெரியவர் என்று எங்களுக்கு தந்த பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அவற்றை நாம் கிரகித்துக் கொண்டோம். அடுத்து முக்கிய விடயமாகிய சிவபூசை விளக்கம் என்கின்ற இந்த கைநூலினை இன்று சைவ முன்னேற்ற சங்கம் வெளியிட்டுள்ளது. இதற்கான பொருள் செலவுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் பெரியவர்கள் மற்றும் காந்தளகத்தைச் சேர்ந்தவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த புத்தகம் மக்கள் மத்தியிலே செல்வதற்கு ஏற்ற ஒழுங்குகளை சைவ முன்னேற்ற சங்கம் செய்யும். அதனுடைய ஒரு கடமை இது என்று நான் நினைக்கின்றேன். சைவ முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு சைவ சமய கருத்துணர்வினூடாக சேவை புரிவது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அதனை நாங்கள் இன்று செய்து வருகின்றோம். பெரியவர்கள் கூறிய போல் பலர் நல்லாக பேசுவார்கள், நல்லாக பாராட்டுவார்கள். ஆனால் புத்தகம் ஒன்றை வாங்குங்கள் என்று சொன்னவுடன் மெதுவாக மெல்லாக பின்னர் செய்து போய் இருந்து விடுவார்கள். அது இங்கு நடைபெறுகின்றது. மிகுந்த கஷ்ட துன்பங்களுக்கு இடையிலே நாங்கள் 5 வருடங்களாக கலசத்தை விட்டு வருகின்ற எங்களுக்கு இந்த அனுபவம் பெருவாரியாக உள்ளது. பலரை சார்ந்திருக்கின்றோம். பலர் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விடுகின்ற நேரத்திலே கலசம் புத்தகத்தை வாசித்துவிட்டு புத்தகத்தோடு போராடுபவர்களும் ஏராளமாக இருக்கின்றார்கள். துன்பங்கள், அந்த புத்தகத்தின் வெளிவருகைக்கான துன்பங்கள், அந்த புத்தகத்தின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இவர்களை பற்றி சிந்திப்பவர்களோ இல்லாவிட்டால் அந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களோ இந்த உலகத்திலே மிக குறைவு. அதே போல்தான் இன்றைக்கு சிவபூசை விளக்கத்தை கொண்டு போய் கேட்டால் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், முருகனை போய் கும்பிட்டால் காணும், இந்த விளக்கம் எல்லாம் கேட்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் ஏராளம் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படியான விளக்கங்கள் இன்று சைவ சமயத்தை சேர்ந்த எங்களுக்கு மிக அவசியம். இல்லாவிட்டால் நாங்கள் அடையாளங்கள் இல்லாதவர்களாக மாறிப் போய்விடுவோம். அதுக்கும் புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலே வந்திருக்கின்றோம். ஊரிலே இருக்கும் பொழுது ஏற்பட்ட தொடர்புகள் எதுவும் இல்லாமல், ஆகமங்களை பற்றிய விளக்கங்கள் எதுவும் இல்லாமல் வாழுகின்ற மக்களாகிய நாங்கள், பிறருடைய கலாச்சார சூழ்நிலையிலே வாழுகின்ற மக்களாகிய நாங்கள், எங்களுடைய கலாச்சாரம் சமயத்திலே இருந்துதான் ஆரம்பிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, சமயத்தை சுற்றித்தான் எங்களுடைய கலாச்சாரம் பின்னப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சமயத்தை பற்றி அறிவது மிக முக்கியம். இதே போல பெரியாரிடம் நான் ஒரு சிறு விண்ணப்பம் செய்ய விரும்புகின்றேன். இந்த சைவ சமயம் என்பது, இந்த சைவத்தை நாங்கள் எப்படி வரையறுப்பது, இந்த சைவம் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக பெரியார் அவர்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும். அந்த புத்தகம் லண்டன் வாழ் மக்கள் மத்தியிலே பயன்படக்கூடிய விதமாக, அதாவது வெவ்வேறு கலாச்சார சூழ்நிலைகளிலே வாழுகின்ற மக்கள், வெவ்வேறு விதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை எந்த வகையிலே முன்னெடுத்து செல்லலாம் என்பது சம்பந்தமாக ஆராய்வு பூர்வமாக ஒரு புத்தகம் ஒன்றை எழுத வேண்டும். அந்த புத்தகத்தையும் நாங்கள் பிரசுரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதனையும் மகிழ்வோடு கூறிக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய கடமை அது. சைவ முன்னேற்ற சங்கமும் அதனை சார்ந்த பிரச்சார கொள்கை கூறும் பத்திரிகையான கலசமும் அதிலே முன்னூற்றாக நின்று புத்தகங்களை வெளியிடுவதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு, இன்று இந்த இடத்திலே கலந்து கொண்டு எங்களை மகிழ்வித்த உங்களுக்கும், அத்தோடு இன்று இந்த பெரியார் இந்த நாட்டிலே வந்து ஒவ்வொருடமாக சென்று உரையாற்றுவதற்கு அடிப்படை காரணகர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கும் நண்பர் யோகநாதன் அவர்களுடைய பணியை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. மேன்மேலும் இப்படியான பணிகளை அவர் புரிய வேண்டும். சைவ முன்னேற்ற சங்கத்தோடு இணைந்து
அவர் இந்த பணிகளை செய்வதற்கு 100% விருப்பப்பட்டு ஒவ்வொரு தடவையும் டெலிபோனில் கலைக்கும் பொழுது இதனை சைவ முன்னேற்ற சங்கம் தான் செய்ய வேண்டும், இதனை சைவ முன்னேற்ற சங்கம் தான் செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துகின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உண்டு. ஏனென்று சொன்னால் சைவ முன்னேற்ற சங்கத்தால் தான் இதனை செய்ய முடியும் என்று சிலர் கருதுவது உண்மையிலே 22 வருடங்களாக இந்த நாட்டிலே தமிழத்தின் சங்கத்துக்கும் சேவை புரிந்து வரும் சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான். ஆகவே மீண்டும் மீண்டும் பெரியவர்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும், இப்படியான சொற்பொழிவுகளை எங்களுக்கு ஆற்ற வேண்டும். இந்த சொற்பொழிவுகளை கேட்க நீங்களும் இப்படியே வர வேண்டும். ஒவ்வொரு தடவை பெரியவர் வரும்போதும் எங்களுடைய அறிவு வளர்ச்சி ஓரளவு கூடிய நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் இப்படியான புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும். படித்து அடுத்த தடவை பெரியவர் வரும்பொழுது நாங்கள் இன்று இருக்கின்ற நிலையில் இருந்து ஒருபடி மேலே உயர்ந்து அடுத்த அறிவு நிலைக்கு போனவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் வேண்டி எங்களுக்கு இன்னொரு தந்த பெரியார் அவர்களுக்கும் மற்றும் ஏனையோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை சங்கத்தின் சார்பாகவும் சங்க அங்கத்தவர்களின் சார்பாகவும் எங்களுடைய சங்க நிர்வாக குழுவின் சார்பாகவும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மன்னிக்க வேண்டும். இன்று பெரியார் அவர்களுக்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ரசிக பக்தர்கள் சார்பாகவும் சங்கத்தினுடைய சார்பாகவும் திரு அன்பளிப்பொன்றை வழங்குவதற்கு விரும்புகின்றோம். அதனை சங்க தலைவர் திரு நாகரத்னம் அவர்கள் பெரியவர்களுடன் கையெழுத்தார். பரமேஸ்வரா சிவ 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 சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேரும் எல்லாம் உண்டா போயிட்டு வாங்க. இப்படியாவது 10 பேர் வாங்கணும் என்ன தொடங்கலாமா? அன்பர்களே, கவசம் பத்திரிகையின் நூலகத்திற்கென்று சில புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அன்பளிப்பாக கொடுக்கவில்லை, விலைக்குத்தான் தருகிறோம். அப்படித்தான் நீங்கள் எங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை. பெரிய புராணம் ஆங்கில மொழிபெயர்ப்பு எளியன் செய்தது. 4286 பாடல்களையும் ஒரு பாடல் விடாமல் முழுக்க மொழிபெயர்த்து நான் அச்சிட்டிருக்கிறேன். நான் அச்சிட்டிருக்கிறேன் என்றால் தமிழ் பல்கலைக்கழகம் செய்திருக்கின்றது. குறிப்புரையும் உண்டு, இதற்கு ஒரு அறிமுக கட்டுரையும் உண்டு. இது முதலிலே பெரிய புராணம் முற்றுமாக மொழிபெயர்ப்பில் வந்த வடிவம் இதுதான். வேற யாரும் இப்படி செய்யவில்லை. அந்த பெருமையை என்று தெய்வமாகிய சேக்கிழார் பெருமான் எனக்கு அருளியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து திருக்கோவையார் மொழிபெயர்ப்பு முழுவதும் இங்கே இருக்கிறது. திருக்கோவையார் இதுவும் தமிழ் பல்கலைக்கழக வெளியீடு. இது மிகவும் முக்கியமான புத்தகம். உருவிலே சின்னது, ஆனால் பெருமையிலே பெரிது. An annotated edition of Saiva Siddhanta works. இது தமிழ் புத்தகத்தை சேர்க்கவில்லை, வடமொழி புத்தகத்தை சேர்க்கவில்லை, பெரும்பாலும் ஆங்கில நூல்கள். அவற்றை பற்றிய விளக்கமான பட்டியலை தந்திருக்கிறோம். ஆறுமுகனார் அருளிய சைவ வினாவிடை, அடுத்தது வேதாந்த சித்தாந்த விளக்கம் என்ற நூல் சிங்கப்பூரிலே வெளியான நூல். பல வருஷங்கள் கழித்து மீள்பதிப்பு என்ற மூலம் பெறுகின்றது. செய்தவர் சோழங்கிபுரம் சிவ அருணகிரி முதலியார். பதி பசி பாசம் என்ற முப்பொருள் பற்றி ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட சிறிய நூல், மிகவும் பயனுள்ள நூல். காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் அனைத்தையும் மூலத்தோடும் மொழிபெயர்ப்போடும் வெளியிட்டிருக்கிறோம். அந்த நூல் இந்த நூல். பிறகு சைவ சித்தாந்த சாத்திரங்களாகிய திருவுட்பயன், வினாவெண்பா, கொடிக்கவி, உண்மை நெறி விளக்கம் ஆகிய 4 நூல்களின் மூலமும் மொழிபெயர்ப்பும் இதில் அடங்கியிருக்கின்றன. இது கைவல்ய நவநீதம் என்ற நூல். இது வேதாந்த நூல். நாம் சித்தாந்திகளாக இருந்தாலும் வேதாந்தத்தின் மீது நமக்கு துவேஷம் கிடையாது. இதன் மூலமாகவும் இறைவனை அடைய முடியும். இந்த விசேஷம் என்னவென்றால், மேக்ஸ் முல்லர் கேட்டுக்கொண்ட பிரகாரம் இந்த நூலை 1855 தந்த சார்ல்ஸ் கிரால் தமிழ் பற்றி an outline of Tamil grammar என்று 100 பக்கம் எழுதியிருக்கிறார். இந்த லண்டனில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய புத்தகம் வேதாந்த நூல். 1855 பிறகு நாங்கள் தான்
மீள்பதிப்பாக இதை கொண்டு வந்திருக்கிறோம். மூலத்தில் இருந்த சில பிழைகளையும் களைந்து உதவி இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து டெசர்டட் வில்லேஜ் என்று இந்த ஊர் கவிமானன் ஆகிய ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதிய நூலின் தமிழாக்கம் குறிப்புகளோடு தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 3 எலஜிஸ் மில்டன் மாமணி மில்டனார் அருளிய லிசிடாஸ் என்ற நூல், பிறகு தாமஸ் கிரே எலஜி கண்ட்ரி சேர்ச்சியார்ட் அது ஒன்று, அப்புறம் வினோதமான பாடல் ஒன்று தி எலஜி ரிட்டன் ஆன் தி டெத் ஆஃப் ஏ மேட் டாக் பை ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இந்த 3 பாடல்களுக்கான மூலமும் மொழிபெயர்ப்பும் விளக்கமும் இதில் தரப்பட்டிருக்கின்றன. சிவஞான யோகிகள் அருளிய சிவஞான யோகியாரை பற்றி எளியேன் சாகித்ய அகாடமிக்கு தந்த நூலுடைய அச்சு வடிவம் இது. இது மிகவும் முக்கியம். சிவஞான முனிவர் இஸ் தி அபிஷியல் இன்டர்பிரட்டர் ஆஃப் சைவ சித்தாந்தம். இதை மறக்க முடியாது. இது திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையில் என்ன விசேஷம் கேட்டால் மூலம் தமிழ், வடமொழி மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, அறிமுக கட்டுரை எல்லாம் அடங்கியிருக்கின்றன. இது ஒரு சித்திரகவி மாலை என்று இதுக்கு நான் தான் தலைவனாக இருக்கிறேன். இந்த பாடியவர் ஒரு இஸ்லாமானவர், அப்துல் கபூர் என்ற பெயருடையவர். நிமிஷகவி இதான் அவருடைய திருவுருவம், இதான் இறந்துபட்டார். இந்த நூலை அவர் என் மீது பாடியதால் அக்காலத்தில் வசதி படைத்திருந்த நான் அவருக்கு சிறிய வீடும் கொடுத்திருக்கிறேன். சித்திரகவின்னு சொன்னா இதுதான் ஆஷ். இதை இந்தியுவதற்கு புத்தகங்கள் இந்த நாட்டில் இல்லை. இதுதான் மிக உன்னதமான நூல் என்று எல்லோராலும் போற்றப்பட்டிருக்கின்றது. அப்புறம் இது ரொம்ப அவசியம், எல்லாரும் படிக்கணும். ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு, ஊரில் கூட கிடைக்காது. மீள்பதிப்பு கொண்டு வரணும். பட்டினத்தாரை ஆங்கிலத்தில் தந்திருக்கிறோம். இதுல மூலம் கொடுத்து மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் படித்த இந்த மொழிபெயர்ப்பு சரியில்லை என்று குற்றம் சொல்லலாம், சொல்ல வேண்டும், சொல்வதற்கு இடம் வைத்திருந்தால். ஆக அப்படி செய்திருக்கிறோம். அதை இந்த நூல்கள் அனைத்தையும் வாங்கி கொடுத்தார். அதான் எனக்கு இவர் செய்யக்கூடிய பெரிய உபகாரம். சைவ முன்னேற்ற சங்கம் செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்னவென்றால் எல்லா நூல்களையும் ரொம்ப அரும்பாடுபட்டு தான் கொண்டு வந்தேன். எப்படி ஆகாய விமானத்தில் எவ்வளவு அனுமதிக்கிறார்கள் என்று தெரியும் உங்களுக்கு. அதை கொண்டு வந்தேன், எப்படியும் வாங்கி கொள்வார்கள் என்று. எந்த முறை திருப்பி கொண்டு போனேன், இந்த முறை அப்படி இல்லாமல் பெற்றுக்கொண்டு எங்களை கௌரவிக்கிறார்கள். அதற்கு மிகவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. அவர் சொன்ன மாதிரி இங்கே தொடங்கி சைவ முன்னேற்ற சங்கம் தொடங்கி சைவ முன்னேற்ற முக்கிய சித்தர் இதெல்லாம் ரொம்ப நல்ல முயற்சி. ஆனால் வாங்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். களவெடுக்கிறோம் நிறைய அனுப்புறேன். விஷயம் போய் கேட்டேன், ஒன்றும் அவசரம் இல்லை. எக்ஸ்பர்ட் ஆச்சு. ஆனா அவரே நிக்கிறதுனால பொறுங்க